நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து லோக்பால் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம லோக் ஆயுக்தா பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ லோக் ஆயுக்தா பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி இந்த அமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில உயர் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? ஸோ லோக்பால் என்பது அந்த மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எல்லாரும் விசாரிக்கிறதுக்கு, அந்த பிரதமர், அந்த மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் அவங்க ஏதாச்சும் ஒரு ஊழலில் வந்து ஈடுபட்டாங்கன்னா ஸோ அவங்கள விசாரிக்கும் அமைப்பு தான் பார்த்திங்கன்னா லோக்பால். சரிங்களா? லோக் ஆயுக்தா வந்து மாநிலத்துக்கு. சரிங்களா? அந்த மாநில பிரதமர், மாநில அமைச்சர்கள், மாநில அரசு பணி ஊழியர்கள் ஸோ அவங்க ஏதாச்சும் வந்து தவறு செஞ்சால் வந்து அதை விசாரிக்கும் அமைப்பு தான் வந்து லோக் ஆயுக்தா. சரிங்களா? ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். லோக் ஆயுக்தா அமைப்பை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லோக் ஆயுக்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறையைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள், நீதித்துறையை சாராத 2 உறுப்பினர்கள் என மொத்தம் 5 பேர் வந்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பார்த்திங்கன்னா தேவதாஸ் வந்து உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2024 டேட்டா. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கம் வந்து இருக்காங்க. 2025 பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் ராஜமாணிக்கம் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்போ லோக் ஆயுக்தா பற்றி ஓவராலாக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ அதை வந்து யாரை விசாரிக்கிறதுக்கு, ஸோ தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, சரிங்களா, முதலாக வந்து எந்த மாநிலம் வந்து அதை அமல்படுத்துகிறாங்க, அதில் வந்து உறுப்பினர்கள், தலைவர்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக வந்து ராஜமாணிக்கம் வந்து இருக்கார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதும். இன்றைக்கி வந்து லோக் ஆயுக்தா பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.